வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஆன்மீகம் பாரம்பரியத்தில் சமண தத்துவங்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திருச்சி வருகிறார். தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ.வ. வேலு அறிவுறுத்தியுள்ளார். டாக்காவில் ஆசிய வில் வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆப்பிரிக்க பயணத்தின் முதற்கட்டமாக அங்கோலா அதிபர் ஜோவா மேனுவலுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அரசுமுறை பயணமாக நேற்றிரவு அங்கோலா சென்றடைந்த அவர் அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். அங்கோலா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள குடியரசுத் தலைவர் சுகாதாரம், விண்வெளி தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் இரண்டாவது கட்டமாக குடியரசுத் தலைவர் நாளை மறுநாள் போட்ஸ்வானா புறப்படுகிறார். நாட்டின் ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியத்தில் சமண தத்துவங்கள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சரவண பெலகோலாவில் இன்று நடைபெற்ற ஆச்சாரிய சாந்தி சாகர் மகாராஜின் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமிழ் இலக்கியத்திற்கு சமண முனிவர்கள் மற்றும் அறிஞர்கள் சங்க காலத்திற்கும் முற்பட்டு அதிமுக்கியத்துவம் அளித்து வந்ததாக கூறினார். உலகில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட சமண மத கொள்கைகள் வழிகாட்டுவதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அம்மாநிலத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் தற்போது பங்கேற்றுள்ளார். உத்தரகாண்டில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் 930 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 28,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 62 கோடி ரூபாய் உதவித்தொகையை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் பிரதமர் செலுத்தி பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். முன்னதாக மாநிலத்தின் வெள்ளி விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பங்களிப்பில் உத்தரகாண்ட் மாநிலம் முன்னிலை வகிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் பூட்டான் செல்கிறார். அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் வாங்சுக்குடன் இணைந்து 1020 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட புனாட் சாங்சு 2வது நீர்மின் திட்டத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் இருதரப்பு உறவுகள், மண்டல சர்வதேச பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தேசிய சட்டப்பணிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள செய்தியில் நீதி, சமத்துவம் மற்றும் சட்ட அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 1995ஆம் ஆண்டு இதே நாளில் நடைமுறைக்கு வந்த சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் கடந்த 4 ஆண்டுகளில் 44.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் இலவச சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுள்ளதாக சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறும் சிறுதானிய தின நிகழ்ச்சிகளில் நாளை பங்கேற்கிறார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறுதானிய உற்பத்தியை மேம்படுத்துதல், பதப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து விவசாயிகளிடையே அமைச்சர் கலந்துரையாடுகிறார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் 22வது ஆண்டு இந்திய பிராந்திய 3வது மண்டல மாநாட்டை நாகாலாந்து கோஹிமாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். மாற்றத்தின் வினையூக்கிகளாக சட்டமன்றங்கள் என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டில் வடகிழக்கு பிராந்தியத்தின் 8 மாநிலங்களின் தலைமை அதிகாரிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி குவஹாட்டியில் விமான கண்காட்சி இன்று நடைபெறுகிறது. இதில் விமானப்படையின் ரஃபேல், சுகோய் 30, அப்பாச்சி, சூரியகிரண் உள்ளிட்ட போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. விமானப்படையின் 75 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் 25க்கும் மேற்பட்ட கண்கவர் காட்சிகள் நிகழ்த்தப்படுகின்றன. இந்தியா, சீனா இடையேயான பயணியர் விமான போக்குவரத்து சேவை இன்று முதல் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் நடைபெறும் 2வது கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது. பஹல்பூர், கயா, கிஷன்கஞ்ச் உள்ளிட்ட 20 மாவட்டங்களின் 122 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் சாராம், ஆர்வல், அவுரங்காபாத், கைமூர் பகுதிகளில் வாக்கு சேகரிக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி பூர்ணியா, கிஷன்கஞ்ச் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இத்தேர்தலில் 136 பெண்கள் உட்பட 1302 வேட்பாளர்களின் அரசியல் எதிர்காலத்தை 3,70,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள். அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திருச்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூத்த குடிமக்களின் பகல் நேர பராமரிப்பிற்காக அன்பு சோலை திட்டத்தை நாளை பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டம் களமாவூரில் 767 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்குகிறார். முதல்வரின் வருகையொட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து ஆட்சித்தலைவர் திருமதி அருணா உத்தரவிட்டுள்ளார். பட்டப்படிப்பு முடித்த மாணாக்கர் பணி சூழல் மேம்பாட்டை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் தமிழ் வளர்ச்சி பணிகளிலும் பங்காற்ற வேண்டும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ. வேலு கேட்டுக்கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 196 மாணாக்கருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியனுடன் இணைந்து அவர் பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. 3655 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை மாநிலம் முழுவதும் 45 மையங்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதினர். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் வழங்கும் சிறப்பு முகாம் அனைத்து வருவாய் கிராமங்களிலும் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இன்று நடைபெற்ற மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் சார்பில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் மேளா ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நாளை நடைபெற உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்புகளை கொண்டு நாளை பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் மேளா நடத்தப்படுகிறது. இம்முகாமில் தகுதியுடைய ITI தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்கள் 12ஆம் வகுப்பு வரை படித்து இடைநின்ற மாணவர்களும் தொழில் பழகுனர் பயிற்சியில் சேர்ந்து மத்திய அரசின் நேஷனல் அப்ரண்டிஸ் சான்றிதழ் பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்த விழிப்புணர்வு காய்கனி சிற்ப கண்காட்சி தேனி உழவர் சந்தையில் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறுவதையொட்டி தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்று தேனி உழவர் சந்தையில் SIR ஸ்வீப் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் காய்கனிகளில் சிற்பங்களாக தத்ரூபமாக அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தேனியிலிருந்து ராஜ்குமார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி தர்மபுரியில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை ஓட்டத்தை தொடர்ந்து இளையோர் மேம்பாட்டிற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மை பாரத் யுவகேந்திராவின் துணை இயக்குநர் திரு பிரவீன் ஜான்ஸ்டன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் வரும் காலங்களில் இளைஞர்களிடையே ஆளுமை பண்பை வளர்க்கும் வகையில் ஃபியூச்சர் யங் லீடர்ஸ் பூட் கேம்ப் என்ற முகாம் நடத்தப்பட உள்ளது. வரும் மாதத்தில் இளையோர் பாராளுமன்றம் என்ற கருத்தரங்கு மற்றும் பேச்சு போட்டி நிகழ்ச்சியின் மூலம் இளைஞர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சென்று இந்தியாவின் வளர்ச்சிக்கான தங்களது கருத்துக்களை நாட்டின் தலைவர்களோடும் தொழில் அதிபர்களோடும் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. டாக்காவில் நடைபெறும் ஆசிய வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டியில் ஜோதி சுரேகா வெண்ணம், அபிஷேக் வர்மா, பிரதமேஷ் ஜவஹர், தீபிகா குமாரி உள்ளிட்ட 16 பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்க உள்ளது. இப்போட்டிகள் இன்று தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஆன்மீகம் பாரம்பரியத்தில் சமண தத்துவங்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திருச்சி வருகிறார். தமிழ் வளர்ச்சி பணிகளில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ. வேலு அறிவுறுத்தியுள்ளார். டாக்காவில் ஆசிய வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.